ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவம், செம்ம மாசான சம்பவம். பிக் பாஸ் வந்துட்டு எஃப்ஜேவை கூப்பிட்டு அடிக்காத குறையாக வந்துட்டு உள்ளே வச்சு செஞ்சுட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த பிக் பாஸ் வீட்டில் அதிகப்படியாக தூங்குகிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக யார் பண்ணுறான்னா சின்ன குழந்தையும் சொல்லும் எஃப்ஜே அப்படின்ற மாதிரி வந்துட்டு எஃப்ஜே தான் அதிகப்படியாக பண்ணிகிட்ருக்காரு. இதை வந்துட்டு விஜய் சேதுபதியும் சொல்லியாச்சு. பிக் பாஸை வந்து நாயை விட்டு குலைக்க விட்டு அந்த நாய் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. என்ன இதுக்கு மேலே இந்த எஃப்ஜேக்காக குறைக்க முடியாதுப்பா, நான் வேறு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு பிக் பாஸு மலையாள பிக் பாஸுக்குன்னு போயிடுச்சு. இப்போ புதுசாக ஒரு நாயை வந்து வாடகைக்கு வாங்கி விட்ருக்காங்க. அந்த நாயும் காலையில் பார்த்தீங்கன்னா 3 வாட்டி குறைச்சிருக்கு. இப்போ இவர் நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பிக் பாஸ் கூப்பிட்றாரு, எஃப்ஜே உள்ளே வாங்க அப்படின்னு. இவர் அப்படியே ஷாக் ஆகிறார், என்னடா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூப்பிட்றாருன்ட்டு. உள்ளே போய் உட்காந்தாரு. உட்காந்துன்னு சொல்லுங்கள் பிக் பாஸும் கம்முன்னு உட்காந்தாரு. அவர் பேசுகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதானே. பிக் பாஸ் நான் வந்துட்டேன், எங்களுக்கு தெரியவே தெரியாது உக்காரியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா உங்களை ஏன் நான் இவ்வளோ அவசரமாக கூப்பிட்டேன்னு தெரியுமா அப்படின்போது தெரில பிக் பாஸ், உங்களுக்காக காலையிலேருந்து 3 வாட்டி நாய் குலைச்சிருக்கு அப்படின்றாரு. எஸ் பிக் பாஸும் சாரி சொல்ல, எஸ் பிக் பாஸும் இன்னும் உங்களுக்கு வந்து நான் பாடம் எடுத்துகிட்டு இருக்காங்க. எஸ் சொல்லுங்கள் வேறு அப்படின்னு. அதுக்கப்புறம் எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது, இல்லை பிக் பாஸ் நான் நைட்லாம் ஒழுங்காக தூங்கலை, திவாகரனை வேறு குரட்டை விட்டுட்டே இருந்தார். நீங்கள் பண்ண போராட்டத்தை நாங்கள் பார்த்தோமேன்ற மாதிரி பிக் பாஸோட மைண்ட் வாய்ஸ் இருக்கும். இப்போது உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் என்னென்னா அடுத்த அறிவிப்பு வர வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே உட்காரக்கூடாது, நின்றுட்டு தான் இருக்கணுன்ட்டு. பிக் பாஸ் நீ கண்டிப்பாக இதை தான் செஞ்சாகணும். இதையும் நீ என்ன பண்ணுறனா, இதுதான் பயங்கரமான ட்விஸ்ட்டு. போயிட்டு எல்லார் முன்னாடியும் லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சு அவங்க முன்னாடி சொல்கிற, இதுக்கப்புறம் ஃபுல்லாக நின்றுட்டு தான் இருக்கன்ட்டார். மனுஷன் சாரி பிக் பாஸ் சொல்லிட்டு கம்முன்னு போகிறாரு. கொஞ்சம் கூட அந்த இதுவே இல்லை. ஐயோ ஷாக், அஜிஜோ என்ன ஆகிடுச்சு அப்படின்லாம் இல்லை. வெளியே போனார், அப்படி சர்வசாரமாக உட்காந்து சாப்பிட்றாரு. பிக் பாஸ் டென்ஷன் ஆகிட்டார். எஃப்ஜே என்ன சொன்ன அப்படின்னு சாரி பிக் பாஸ் சொல்லிட்டு எடுத்தார். எல்லோரும் வாங்கன்னாரு. எல்லோரும் லிவிங் ஏரியாவுக்கு போனாங்க. எல்லார்கிட்டையும் என்ன சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை மொக்க மேட்ரு தானோ. எது மொக்க மேட்ரு? சூப்பர்ப்பா. பிக் பாஸ் அவர் வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு, அவர் தான் வந்து கலாய்ச்சிருக்காரு, அவர் தான் உனக்கு சேலரி போடுறாரு, எல்லாத்தையும் பண்ணுறாரு. ஆனால் அவரே வந்து சொன்ன விஷயம் மொக்க மேட்ரு உங்களுக்கு. அப்புறம் எல்லோரும் வந்ததுக்கப்புறமா சொல்கிறாரு, ஒன்றும் இல்லைப்பா, அதை பீட் பாக்ஸ் வேறு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜுக்குன்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லைப்பா எஃப்ஜே வந்து காலையிலேருந்து தூங்கிட்டாராம், 3 வாட்டி நாய் குலைச்சதான். இன்ஃபர்மேஷன் எப்படி பாஸ் பண்ணுறாரு பாருங்க, எவ்வளோ திமுரு பாருங்கள். பிக் பாஸ் தயவு செஞ்சு இதை வரலாம் விட்றாதீங்க. இதை முதலே ஒரு அனுப்புன்னு கேட்குறீங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்துட்டு இனி ஃபுல்லாக வந்து நின்றுட்டு தான் இருக்கணுமாப்பா அப்படின்னா விஜே பாரு, டேய் எல்லா நேரமும் நிற்கணுமா, சாப்பிட்றது நிற்கணும், டேய் உள்ளே போய் ரெஸ்ட் ரூம்லாம் போகிறது அப்புறம் உள்ளே வந்து வேணால் பாருங்கன்ட்டார். அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அப்போ நான் வாட்ச் பண்ணணும், என் கண்ணு ஃபுல்லாக அவன் மேலே தான் இருக்குன்ற மாதிரி வந்துட்டு பாரு குஷியாக இருக்காங்க. ஸோ பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு. இது கண்டிப்பாக தேவை தான் இவருக்கெலாம். அப்போ தான் இவருக்கெலாம் புத்தி வரும். ரைட், இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இதுக்கப்புறமும் திருந்தணும், இல்லைனா வருந்தணும், இல்லைனா கண்டிப்பாக வந்து பிக் பாஸ் வந்து வெளியே வர துரத்தணும். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோஸ் எக்கச்சக்கமாக உங்களுக்காக காத்துட்ருக்கு, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ். அதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.